ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்டிக்கு த்ரூ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆன்லைனில் காரு பைக்கு. இப்போ இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. சார், இந்த லோன் அக்கௌண்ட்னா என்ன, கேஷ் அக்கௌண்ட்னா என்ன, சிஎஸ்டியில் இப்போ கார் அல்லது பைக் வேறு ஏதாவது வாங்கினதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சேல் பண்ண முடியும், ரீசேல் பண்ண முடியும், இதை பற்றின சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்டி ஏஎஃப்டி போர்ட்டல் ஆன்லைனுக்கு த்ரூ நம்ம ஏஎஃப்டி 1 ஐட்டம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஏஎஃப்டி 1 ஐட்டம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, இந்த ஏஎஃப்டி 1 ஐட்டம் என்னென்ன அப்படின்னு. குறிப்பாக உங்களோட கார், பைக், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் ஏஎஃப்டி 1ல் இருக்குது. இப்போ இதில் வந்து ரொம்ப பேர் கேட்குறாங்க, சார் மொபைல் கிடைக்குமா, மொபைல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, அதுக்கடுத்து வந்து குழந்தைங்களுக்கு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்னும் ஆப்ஷன் கொண்டு வரல, ட்ரையலில் இருக்குது. அது ஆப்ஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் மொபைலோ இல்லை லேப்டாப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக சிஎஸ்டிக்கு த்ரூ பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து இந்த கார், பைக் இதெல்லாம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் திடீர்னு அதை வந்து ரீசேல் பண்ணணும், அவருக்கு வந்து பணம் தேவை இருக்குது, இல்லை அவர் இந்த வண்டியை வந்து வேற ஆள் பேரில் மாற்றணும் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. காரை பொறுத்தளவு ஒரு கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் இருந்து, அதாவது உங்களுக்கு எந்த டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கோ அந்த டேட்டில் இருந்து 4 வருடங்கள் கம்ப்ளீட் ஆகணும். 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த முன்னாள் இராணுவ வீரர் பேர்லேருந்து வேறு யார் பேருக்குனாலும் நீங்கள் மாற்றி கொடுக்க முடியும். அதாவது அந்த காரை வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்னொருத்தருக்கு விற்க முடியும். இது வந்து சிஎஸ்டி ரூல்ஸில் இருக்குது, as per SOPயில் இருக்குது. நீங்கள் இதை ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்கியிருக்கீங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ ஒரு வண்டி வாங்கிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் இன்னொருத்தருக்கு நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் விற்க முடியாது. சரியா சார்? இது as per சிஎஸ்டியோட நார்ம்ஸில் இருக்குது. இது ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஆகி, ஆனால் இந்த சிஎஸ்டிக்கு வாங்குறதுக்கும் வெளியில் வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு காராக இருந்தால் ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு முன்னாள் இராணுவ வீரருக்கு லாபம் கிடைக்கும். இதை மற்றவர்கள் பயன்படுத்தி தவறான நோக்கத்தில் செய்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால தான் அந்த கார் வந்து முன்னாள் இராணுவ வீரர் பெயர்லேயே இருக்கணும், குறைஞ்சபட்சம் 4 வருஷம் அப்படிங்கிறது எஸ்ஓபியாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஆர்டி ஆஃபீஸில் போய் ட்ரை பண்ணாலும் இந்த சிஎஸ்டிக்கு மூலமாக வாங்கியிருக்கிறது இதுக்கான தொகையை கட்டுங்க, நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர சும்மா யாரும் நார்மல் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க ஆர்சியில். இப்போ இதே மாதிரி பைக், டூ வீலர் நீங்கள் வாங்கியிருக்கும் போதும் 2 வீலருக்கு 3 வருஷம், அதாவது டேட் ஆஃப் பர்ச்சேஸில் இருந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அந்த 2 வீலரை இன்னொருத்தர் பேரில் நீங்கள் ப்ராப்பராக ஆர்சியை மாற்ற முடியும். அது வரைக்கும் இதை விற்க முடியாது. இப்போ ஏசி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரினா அதுக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் 4 வருஷத்துக்கு நீங்கள் வந்து 4 வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஏசி. சரியா? அடிக்கடி நீங்கள் வாங்க முடியாது, டோட்டலாக 4 வருஷத்தில் 4 வாங்கிக்கணும். அதே மாதிரி மற்ற ஃப்ரிட்ஜு இதெல்லாம் 2 இயர்ஸ்க்கு ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஏஎஃப்டி 1ல் வருது. இதே மாதிரி ஏஎஃப்டி 2 இருக்குது. ஏஎஃப்டி 2ல் என்ன வரும்னா ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஏஎஃப்டி 2ல் வரும். இதுக்கும் நம்மளுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு ஆள் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காத காரணமே லிமிட்டட், கரெக்டான ஆளுக்கு போய் சேரணும், எல்லாரும் வாங்கக்கூடாது. இப்போ எல்லா பொருளையும் வாங்கிட்டு எல்லாரும் ஒரே ஆளை வாங்கி வெளியே விற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்கும் பொருள் கிடைக்காது. அந்த நோக்கத்துக்காக தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்டியில் காரோ இல்லை பைக்கோ நீங்கள் வாங்கினீங்கன்னா சொந்த காசை போட்டு வாங்கினீங்க, அதாவது உங்களோட ஓன் மணியை போட்டு வாங்கினீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் பேரில் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஒய்ஃபு, குழந்தைங்க இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்லேருந்து பணத்தை போட்டிங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. யார் பேரில் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் மாற்றணும். இப்போ நீங்கள் லோன் வாங்காமல் உங்கள் சொந்த மணியில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கேஷ் அக்கௌண்ட்லேயே போட்டுடலாம். அதாவது டிப்போவோட கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. டிப்போவில் 2 அக்கௌண்ட் இருக்குது. சிஎஸ்டி ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் ஒன்று, லோன் அக்கௌண்ட் ஒன்று அப்படின்னு.
இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல் தன்னோட பணத்தை டைரெக்டாக கேஷ் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். இதே நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது லோன் வாங்கி கார் வாங்குறீங்க, சார் ஒரு காரோட விலை 10 லட்ச ரூபாய், நான் வந்து 7 லட்ச ரூபாய் லோன் போட்டிருக்கேன், 3 லட்ச ரூபாய் என்னோட காசு அப்படின்னா 3 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் கட்டிடணும். மிச்சம் இருக்க 7 லட்ச ரூபாயை லோன் அக்கௌண்ட்டுக்கு அவங்க போட்டு விடுவாங்க. யார் போட்டு விடுவாங்கன்னா பேங்க் டைரெக்டாக லோன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடணும். இப்போ ரெண்டையும் நீங்கள் கேஷ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது சிரமமாகும். ஏன்னா லோன் அக்கௌண்ட் வேறு இடத்துக்கு போகும், கேஷ் அக்கௌண்ட் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும். அதனால் இந்த சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சமீபத்தில் 2 எக்ஸர்வீஸ்மென் வந்து தெரியாமல் அதை பண்ணி இதுக்கப்புறம் ரீஃபண்ட் வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் சிஎஸ்டியில் ஆன் பேமெண்ட் வாங்குறீங்களா இல்லை கேஷ் அக்கௌண்ட்டில் வாங்குறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை சரியாக இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து நம்ம முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயத்தில் தெரியாமல் இருக்காங்க, தெரியாமல் தவறு பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்க. இதை தெரிய வைக்கிறதுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. நம்மளோட நோக்கம் ஒன்லி ஃபார் அவேர்னஸ், விழிப்புணர்வு கொடுத்து இராணுவ வீரர்கள் சமுதாயத்தில் நல்ல ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டு முன்னிறுத்துகிற சேனல் தான் நம்மளோட யூடியூப் சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மந்த்லி 29 rupees பே பண்ணி நீங்கள் வந்து அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்குது www.esmtambis.com. அதில் முக்கியமான ஜியோஸ், சர்க்குலர்ஸ், அதுக்கடுத்து பிளாங்க் ஃபார்ம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நம்ம சேனல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீங்கள் கருத்துக்கள் தெரிவித்தாதான் அடுத்தடுத்து நம்மளால் முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளோட சேனலில் எடுத்துகிட்டு வந்து போட முடியும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இஎஸ்எம் தம்பிஸ். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிக்கீங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய இஎஸ்எம் தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.